Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Screen தெரியுதா? தெரியுது சார். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஜூம் யூஸ் பண்ணி. ஜூம் தான் நம்மளோட ஃபேவரட். ஆனா கூகுள் மீட் வந்த பிறகு இப்ப ஜூம் வந்துருச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ நம்ம லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால நேரடியாக கிளாஸ்க்குள்ள போயிடுவோம் இன்ஷால்லா. ஒருவேளை கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாஸ் டைம்குள்ள இருந்தா பேசுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க குரூப்ல கேளுங்க இன்ஷால்லா. ஏன்னா நீங்க கேள்வியை குரூப்ல கேட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷால்லா. ஓகேவா? நிறைய பேர் மியூட் பண்ணாம இருக்கீங்க, கொஞ்சம் நானே மியூட் பண்ணிடுவேன். மியூட் பண்ணிட்டேன். அன்னெசரியா ராமோத்ரி சாயம் திருப்பி மியூட் பண்றீங்க. வேற நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க நடுவில் பேசுனீங்கன்னா அது மொத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பாத்திமா, பர்வீன், இஸ்ஸத், நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் ஆடியோ கனெக்ட் பண்ணல. உங்களுக்கு கேக்குதுன்னா ஓகே, ஏன்னா இங்க கனெக்ஷன் காட்டல. இஸ்ஸத் கனெக்ட் ஆயிடுச்சு, ஃபாத்திமா பர்வீன் மட்டும் இன்னும் கனெக்ட் ஆகல. நீங்க வந்து ஜூமுக்கு புதுசு அப்படின்னா உள்ள நுழையக்குள்ள உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த கீழே வந்து வைஃபை ஆர் டயல்னு கேட்கும். கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இன்ஷால்லா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் சாட் யூஸ் பண்ணுங்க. நான் கொஷின் பர்டிகுலரா கேட்டா மட்டும் நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க இன்ஷால்லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேர முகாமைத்துவம், தட் மீன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். நேர முகாமைத்துவம்னா என்னமோ புது வார்த்தை மாதிரி இருக்குது. தமிழ்ல சொல்லுங்க சார் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றத இஸ்லாமிய அடிப்படையில பார்க்க போறோம். ஏன்னா பொதுவா அதாவது வந்து உலக நோக்கத்துல மோட்டிவேஷனல் கிளாஸ் அடிப்படையில பார்க்கறதுங்கிறது வேற, இஸ்லாமிக் வியூ பாயிண்ட்ல அதுவும் சேர்ந்த ஒரு முழுமையான பார்வையை நம்ம 2 நாளா பார்க்க போறோம். ஸோ நேர முகாமைத்துவம் அப்படின்னா என்ன, இது தெரியாமலே நம்ம வாழ்றோம் இல்ல பங்க்சுவாலிட்டி, டைம் கீப்பிங், இதுல எது சரி, இல்ல இது இல்லாத வேற ஏதாவது இருக்கா? தப்புன்னு சொல்லுங்க ஆன்சரு. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. டைம் இல்ல. பங்க்சுவாலிட்டியா சொல்லுங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க, 4த்துல எது? சிஸ்டர்ஸ் டைம் கீப்பிங் சார். நம்ம சொல்லுங்கம்மா. டைம் கீப்பிங் சார். புரியல. டைம் கீப்பிங் சார். டைம் கீப்பிங். ஓகே, டைம் கீப்பிங் வந்து பார்ப்போம் இன்ஷால்லா. நேர மேலாண்மை என்பது இந்த 4த்துல எதுவுமே கிடையாது. ஓகேவா? நேர மேலாண்மை என்பது 3 விஷயங்கள் அடிப்படையாக கொண்டது. ஒண்ணு திட்டமிட்ட நேரம். அதுல ஒரு பார்ட் வேணா டைம் கீப்பிங் சொல்லலாம், ஒரு சின்ன பார்ட். திட்டமிட்ட பிளான்டு டைம். ஓகேவா? சில பேர் பங்க்சுவலுக்கு வந்துருவாங்க. 10 மணிக்கு கிளாஸுக்கு வந்துருவாங்க. 10 மணிக்கு கிளாஸுக்கு வந்துட்டு கிளாஸை ஓபன் பண்ணிட்டு கிளாஸை கவனிக்காம சமையல் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது டைம் மேனேஜ்மெண்ட்ல வராது. ஸோ டைமுக்கு வர்றது ஒரு விஷயம், அந்த டைமை எப்படி நம்ம பிளான் பண்ணபடி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது லட்சியம். எந்த கோலுக்காக வந்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 40 மினிட்ஸ்ங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபுல்லா அவதானிக்கணும், ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம ப்ராப்பரா ஃபுல்ஃபில் பண்ணோமா அப்படிங்கிறது. 3வது, இது 2ம் எப்ப நமக்கு நடக்கும் அப்படின்னா, அது நம்ம சொல்லுவாங்கல்ல, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னா நான் கஷ்டப்பட்டாவது கத்துப்பேன். கஷ்டப்பட்டு கத்துக்கிறது இல்லை, இஷ்டப்பட்டு கத்துக்கணும். அதுல ரியலாவே நமக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த மக்கத்து குறைஷிகள் போய்
உங்களுக்கு என்ன வேண்டும்? அழகான பெண் வேண்டுமா, இல்ல வந்து பொருளாதாரம் வேண்டுமா, ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, தரோம் என்று சொன்ன போது இறுதி தூதருக்கு தான் எந்த மிஷனுக்காக வந்துக்கிறோங்கிறது தெரிஞ்சதுனால, அதன் மீது தனியாத ஆசை இருந்ததுனால ஒரே வார்த்தையில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர்கள் என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் ஒன்று இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், இல்லை என்றால் நான் உயிர் துறக்க வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று நடக்கும் வரைக்கும் என்னுடைய பணி இருக்கும் சொன்னாங்களா. அது எப்ப நடக்கும்னா அந்த மார்க்கத்தை எப்படியாவது மேலோங்க செய்யணுங்கிற தனியாத ஆசை அது இருந்தா மாத்திரம்தான் அதுக்கு என்ன சாத்தியம். ஓகேங்களா? சோ அப்ப இது மூணும் சேர்ந்ததுதான் என்ன டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நாட் ஒன்லி டைம் கீப்பிங். நம்ம டைம் கீப்பிங்கோட சேர்த்து அந்த டைமை ஒரு 30 minutes கிளாஸா இருக்கலாம், இல்ல ஒரு 2 hour ஏதாவது ஒரு 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 புக் எழுதுறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு 4 பேர்ட்ட போய் தாவா பண்றோம் இந்த 30 minutesல அப்படிங்க வாட் எவர் இட் மே பி. அந்த டைமை ப்ராப்பரா யூஸ் பண்ணோமா, செகண்ட் அந்த கோலை அச்சீவ் பண்ணோமா, அந்த கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணோமா. இது ரெண்டையும் அச்சீவ் பண்றதுக்கு ஆன பேஷன் நம்மளுடைய என்னைக்கும் அது என்ன சொல்றது தீராமல் இருக்கிறதா. இது மூணும் சேர்ந்ததுதான் இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியம் என்னன்னா முதல்ல இலக்கு இருக்கணும், கோல் இருக்கணும். இலக்கு இல்லாத வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம பிளான் வந்து ஃபெயில் ஆகும், அது வேற விஷயம். பட் ஆனா பிளானே பண்ணலன்னா we have failed. ஓகேவா? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத்துல பார்த்துருப்பீங்க. ஹிஜ்ரத்துல நிறைய படிப்பினைகள் இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட படிப்பினை இருக்கு. ஹிஜ்ரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளவு படிப்பினைகள் இருக்கு. அதுல குறிப்பா என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது திட்டமிட்டார்கள். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் போற பாதையில போகல, வேற பாதையில போனாங்க. அந்த அதுக்காக யார் வந்து பால் கொடுக்கணும், யார் உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு வரணும், யார் வழிகாட்டணும், யாரோடு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எத்தனை நாட்கள் கழித்து செல்ல வேண்டும், எல்லாத்தையும் ஒன்னு அக்யூரேட்டா பிளான்டா பின் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் ஹிஜ்ரத் ஒரு மகத்தான வெற்றி. சரியா? சோ அப்ப நேர மேலாண்மை என்பது இலக்கை தீர்மானிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கோல் இருக்கணும். உலகத்துல பிறந்தோம், வந்தோம், தின்னோம், சாப்பிட்டோம், போனோங்கிறது அல்ல. நமக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது அல்லவா. அந்த லட்சியம், நமக்கான லட்சியம் என்ன அப்படிங்கிறது. இப்ப டிஎஸ் கிளாஸ்ல இருக்கீங்க, உங்க கிளாஸ்ல உங்க லட்சியம் என்ன? மார்க் எடுக்கிறதா, ஃபர்ஸ்ட் வர்றதா, நல்லா புரிஞ்சுக்கிறதா, புரிஞ்சுக்கிட்டு அது நானும் ஒரு ரோல் மாடலா. இப்ப நீங்க உங்க ஃபீட்பேக் கேட்கறாங்க, ஃபிரோஸ் சார் நல்லா எடுக்கிறாங்க, ஜன்னத் மேம் நல்லா எடுக்கிறாங்க, ஷைலாஸ் நல்லா எடுக்கிறாங்க, எல்லாம் ஓகே. நான் இந்த மாதிரி ஆகணும். நான் 4 பேருக்கு இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் என் மூலமாக எப்படி எங்களின் மூலமாக நீங்கள் உருவாகிறீர்களோ உங்களின் மூலமாக பலர் உருவாக வேண்டும். இந்த மாதிரி ஒரு கோல் இருக்கணும் நமக்கு. அது எப்ப நம்ம அச்சீவ் பண்றது? அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? காலத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர நம்மால் அந்த இலக்கை எட்ட முடியாது. ஓகேவா? தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக இந்த முகாம்? இப்ப நார்மலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனில, ஆபீசஸ்ல, அதாவது அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு, மோர் ஒர்க் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. முஸ்லிம்களாகி நம்மை பொறுத்த வரைக்கும் அதற்கு மாத்திரமில்லை, அதுவும் தேவைதான். அதை தாண்டி மறுமை நோக்கம் ரொம்ப முக்கியம். சரியா? சோ மறுமைக்காகத்தான் இந்த முகாம். சோ நேரம், வாட் இஸ் மீன் பை டைம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு விளக்கம் சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா நேரம் என்பது வேற ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை. என்ன வாழ்க்கை என்பது என்ன சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன் சிஸ்டர்ஸ். வாழ்க்கைனா என்ன? யாராவது யாராவது ரசியா என்னமா சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க. எனிஒன்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம். லைஃப்னா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லாம ஏதோ லைஃப் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம லைஃப் ரன் பண்ணோம். ஓகே. நேரம் அப்படின்னா வாழ்க்கைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க அது வேற மாதிரி எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு சமூகம் நல்லா உருவாகணும். இப்ப யார் கடைசியா பதில் சொன்னீங்க சிஸ்டர்? தில்ஷாத் பேகம்.
தில்ஷாத் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ ஒரு சமூகம் உருவாகணும். சமூகம் உருவாகணும்னா முதல்ல அதுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் எல்லாம் யுனைட்டியா இருக்கணும் sir. இல்ல இல்ல இல்ல. ஒரு சமூகம், ஒரு பெருங்கொண்ட சமூகம் உருவாகிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? குடும்பங்கள் வேணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் வேணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் உருவாகணும்னா அப்படிப்பட்ட தனி மனிதர்கள் வேணும். உண்மையா இல்லையா? தனி மனிதர்கள் பலருடைய கூட்டு தான் குடும்பம். பல குடும்பங்களுடைய தொகுப்பு தான் என்ன? சமூகம். அதே போல நேரம், நேரத்துடைய கூட்டு தான் நாட்கள், நாட்களுடைய கூட்டு தான் மாதங்கள் அல்லது வருடங்கள், அந்த வருடங்களுடைய கூட்டு தான் என்ன? வாழ்க்கை. ஸோ நேரம் என்றால் வாழ்க்கை. ஸோ அப்ப வாழ்க்கையை நம்ம மேனேஜ் பண்றோம். இட்ஸ் நாட் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மேனேஜிங் யுவர் லைஃப். அப்ப அது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும். சரியா? அதே போல அல்லாஹு தஆலா சூரா அஸ்ர்ல ரொம்ப தெளிவா சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி உஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹா வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல தன்னுடைய படைப்புகளின் மீது சத்தியம் இடுகிறான். வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக, இந்த மாதிரி நிறைய சத்தியம் இடுறான். ஆனா இந்த இடத்துல காலத்தின் மீது சத்தியம் இடுறான். காலத்தின் மீது சத்தியம் விட்டு விட்டு அடுத்து ஒரு விஷயம் சொல்றான். யார் வெற்றியாளர்கள் தெரியுமா? அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான்னா அந்த உதாரணத்திற்கும் அல்லாஹ்வே பாருங்க, குதிரையை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் சொல்லுவான். ரெண்டுத்துக்கும் ஒத்துமை இருக்கும். அதே போல காலத்தை சொல்லிட்டு காலத்தோடு உதாரணம் எதை சொல்றான்? வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி பெறுதல். அப்ப காலத்தை யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அப்ப காலத்தை எவ்வாறு நாம் முறையாக பயன்படுத்துகிறோம்? நம்ம வந்து தீய வழியில பயன்படுத்தினாதான் காலத்தை தப்புன்னு நினைக்கிறோம். தீமை செஞ்சாதான் தப்புன்னு நினைக்கிறோம். முதல்ல அந்த கான்செப்டை உடைங்க. எல்லா மார்க்க பிரச்சாரர்களும் நமக்கு சொல்லித் தருவது தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்யாமல் இருப்பதே தீமைதான். உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு கடமைகள் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இத்தனையும் இருந்தும் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருப்பதும் என்ன? தீமைதான். இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா நான் தான் 5 வேளை தொழுகிறேனே, நான் தான் திக்ர் செய்யறேனே, நான் தான் குர்ஆன் ஓதுறேன், அது தீமைகள் நடக்கும் போது தீமைகளை கண்டெடுத்து குறைஞ்சபட்சம் என்ன கையால் தடுக்க வேண்டிய இடத்துல கையால் தான் தடுக்கணும். அங்க போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. வாயால் தடுக்க வேண்டியது வாயால் தடுக்கணும். முடியாத போதுதான் கடைசி நிலைக்கிறது சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த வல் அஸ்ர்ல அல்லாஹ் தஆலா ஏன் காலத்தை சத்தியம் பண்றானா, காலம் வாழ்க்கையோடு வெற்றியோடு தொடர்புடையது. இப்ப ஒரு சின்ன கேம் உங்களுக்கு நான் இதுக்கு மட்டும் யாராவது ஒரு நாள் பதில் சொல்லுங்க. யாரு பதில் சொல்றீங்க? ஐநூன் சொல்றீங்களா? ஐநூன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்கம்மா. சொல்லுங்க சார். சொல்றது இப்ப கேளுங்க. உங்களுக்கு டெய்லி நான் 1440 rupees கடன் தருவேன் காலையில. நீங்க அந்த காசு யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது, யார்கிட்ட மேல கடன் வாங்கவும் கூடாது. அந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணவும் கூடாது. எனக்கு நைட்ல மீதி பணத்தை முழுசா கொடுத்துடணும். ஆனா நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன். இது அமானிதெல்லாம் கிடையாது. நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். எனக்கு ரிட்டர்ன் வந்து 1440 வரணும். நீங்க என்ன செய்வீங்க? நான் சார் அந்த பணத்தை யூஸ் பண்ண மாட்டேன் சார், அப்படியே கொடுத்துருவேன். ஓகே, வேற 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 ஆள் சொல்லுங்க. வேற யார் சொல்றீங்க? நஸ்ரீனா சிஸ்டர் பேச முடியுமா? சார் சொல்லுங்க. நீங்க தெரியல சார். நானும் என்ன அது உங்கள்ட்ட அப்படி கொடுத்துடணும்னா அப்புறம் அப்படிதான் அவங்க வச்சுட்டு அப்படிதான் சார் கொடுக்கணும் நைட்டு. சரி, வேற வேற லத்தீஃப் நிசா பேச முடியுமா? லத்தீஃப் நிசா சிஸ்டர். சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபர்சானா சிஸ்டர் சொல்லுங்க. இப்ப ஆரம்பத்துல ஒரு சிஸ்டர் ஐநூன் சிஸ்டர் நினைக்கிறேன் திருப்பி கொடுத்துருவோம். நான் அதான் தெளிவா சொன்னேன், இது அமானிதம் இல்லைன்னு சொல்லி தான் சொன்னேன். அமானிதம்னா நீங்க திருப்பி தான் கொடுக்கணும். நீங்க சார் நான் சொல்லலாமா? சொல்லுங்க.
இத வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி, அதாவது ஒரு நாளைக்குள்ள ஏதாவது பிசினஸ் பண்ண முடிஞ்சு அதே காசு திரும்ப எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார். ஓகே, அதாவது இதனால நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். இது அமானிதம் இல்ல. அமானிதம்னா நீங்க கண்டிப்பா கொடுத்தது அப்படியே தான் கொடுத்துடணும். நம்ம பாட்டு நிறைய பேர் இப்ப அமானிதம் பணத்தை வாங்கி ரொட்டேஷன் வருது இல்ல, அது தப்பு. பட் ஆனா இங்க உங்களுக்கு டெய்லி இது வந்து டெய்லி வரும் காசு. டெய்லினா நீங்க அதுல ஏதாவது நீங்க வாங்கி வித்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஏதாவது பொருள் வாங்குறீங்க, அது 1000 ரூபாய்க்கு விற்க முடியும்னா உங்களுக்கு 200 ரூபாய் லாபம் தானே. ஸோ அதே போல டெய்லி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், 1440 மினிட்ஸை கொடுக்குறான். கரெக்ட் தானே? 60 × 60 யாரும் மேக்ஸ்ல ஸ்ட்ராங் தானே எல்லாரும்? நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 60 நிமிஷம். ஸோ 1440 பாத்தீங்க அப்படின்னா என்ன, 1440 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தரான், 1440 மினிட்ஸை வந்து நமக்கு தரான். எல்லாருக்கும் சமமா தான் தரான், யாருக்கு கூட குறைச்சலாம் தரல. அப்ப அது எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோங்கிறது தான் முக்கியம். சரியா? ஸோ நேரத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைம் என்னன்னா, போனா வராது. கடன் கொடுக்கவோ, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஸ்டர்ஸ் வந்து யாருக்காவது வந்து இப்ப அசைன்மெண்ட் கொடுக்குறேன். இப்ப வந்து ரஜியா பர்வீனுக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ரஜியா பர்வீனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். அவங்க மெசேஜ் சொல்றாங்க, சார் டைமே பத்தல சார். ஐயோ டைம் பத்தலையாமா, என் டைம்ல வேணா ஒரு 1 hour தரேன் அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இல்ல சார். இல்ல. அப்படி ஒருவேளை அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுத்தானா டெய்லி உங்க எல்லாத்தையும் 1 hour வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லலாம். முடியாது. ஓகேவா? சோ நம்ம கடன் கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது, டைம் சேவ் பண்ண முடியாது. சரி நீங்க நல்லா தூக்கம் வருது, நான் சும்மா பிறந்துட்டே இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு 4 hours சேவ் பண்ணி நாளைக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், as a முஸ்லிமா we are answerable to Allah Almighty. அல்லாஹ்விடத்துல நாம செலவழித்த நேரங்களை குறித்து கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும். we need to submit our accounts. வறுமையில எவ்வாறு உன் நேரத்தை செலவழித்தாய், உங்களுடைய ஆயுளை செலவழித்தாய். முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த டைமை யாரும் பிக்ஸ் பண்ண முடியாது. இந்த டைமை நம்ம இவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, பிக்ஸ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு கோபம் கூட வரலாம், என்ன ரசூலுல்லாஹ் போட்டுட்டு மோடியை போட்டு வச்சிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? ஸோ ரசூலுல்லாஹ், ட்ரம்ப், மோடி, பில்கேட்ஸ், ஜாகிர் நாயக், நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னது யார் சொல்றீங்க? சேம் டைம். மனிதர்கள் சேம் டைம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க எதுக்குன்னு தெரியல. நீங்க ஏதாவது நடுவுல சொல்லணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க, இந்த ஒரு சிட்டிங்க்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு டைம் இல்ல. சோ எல்லாருக்கும் என்ன 24 மணி நேரம் தான். அப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப மோடியே எடுத்துங்க, அவர் நல்லவர் கெட்டவர், அவர் ஐடியாலஜி நல்லது, மனித குலத்துக்கு சீரழிவு, அதெல்லாம் தாண்டி அவங்க செய்யக்கூடிய வேலையில பாதியாவது நம்ம செய்யறோமா? ஏன்? நமக்கு நேரம் இல்லை. இப்ப அவங்களும் அதே டைலாக் சொல்லணும்ல, அவங்க சொல்லலையே. சோ அப்ப எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரியா தான் என்ன பண்ணிருக்கிறான், நேரத்தை கொடுத்திருக்கிறான். யாருக்கும் பாகுபாடு காட்டலாம். இப்ப ஒரு நேரத்தை பத்தி ஒரு அழகான ஒரு கவிதை இருக்கு. ஒரு வருடத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவனுக்கு தான் தெரியும். ஒரு 10th ஃபெயில் ஆயிட்டானா அடுத்து 1 year டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு மாதத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, ஒரு குழந்தை பிறப்பக்கூடிய தாய்க்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் 1 மாசம் முன்னாடி பிறந்தாலும் 1 மாசம் தள்ளி போனாலும் அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் புரியும். ஒரு வாரத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, வீக்லி வரக்கூடிய மேகசின் எடிட்டருக்கு தெரியும். 1 hour டைம் யாருக்கு தெரியும்னா, காத்திருக்கக்கூடிய காதலனுக்கு தெரியும். ஒரு மினிட், அதாவது ஒரு நிமிஷம், அதனுடைய டைம் யாருக்கு தெரியும்னா, பஸ்ஸை தவற விட்டவனுக்கு தெரியும். சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பஸ் போவோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், பஸ் போயிடும், அடுத்த பஸ் வர்றதுக்கு 1.5 மணி நேரம். ஒரு செகண்டுடைய டைம் யாருக்கு தெரியும்னா, ஆக்சிடென்ட்ல
மாட்டினார் இல்லையா, அவருக்கு தெரியும். மில்லி செகண்டுடைய செகண்ட்ல கம்மி, அது யாருக்கு தெரியும்னா கோல்டு மெடலிஸ்டுக்கும் சில்வர் மெடலிஸ்டுக்கும் நடுவுல ஓட்டப்பந்தயத்துல வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டுடைய அருமை யாருக்கு தெரியும்னா நாசாவில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு தெரியும். ஒரு மைக்ரோ செகண்ட்ல நூலிழையில முன்ன பின்ன ஆனதுனால விண்கலங்கள் மேல போகாம கடல்ல விழுறத பாக்குறோம். சோ அப்ப நாம இதன் மூலமா என்ன சொல்ல வரோம்னா, டைம் என்பது யாரு அந்த டைமை பார்க்கிறா, யாரு அந்த டைமை யூஸ் பண்றா, எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்து ஒவ்வொருவருக்கும் என்ன டைமுடைய அருமை வித்தியாசப்படும். எனக்கு சின்ன வயசுல இருந்து அல்லாவுடைய கிருபையில பிடிக்காத ஒரு வார்த்தை, என்ன செய்றீங்கன்னா சில பேர் சும்மா இருக்கேன்னுவாங்க. இந்த சும்மா இருக்கேங்கிற வார்த்தை மட்டும் நமக்கு ஆக பிடிக்காத ஒரு வார்த்தை. அது என்ன சும்மா இருக்க, சும்மா இருக்கேங்கிறது வேலை கிடையாது. சோ இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்ப ஏற்கனவே வந்து இந்த 1440 rupees சொன்னோம் இல்லையா, இப்ப வேற யார்கிட்ட கேட்போம். சஹரான் பை சிஸ்டர், எஸ் சார். இப்ப உங்களுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் தரேன்னு வச்சுங்க, சும்மாதான் நீங்க உடனே மெசேஜ் அனுப்பாதீங்க சார் 1000 ரூபாய் தரேன் நீங்க. சோ ஒரு 1000 rupees தரேன் அப்படின்னா டெய்லி 1000 rupees தரேன், அந்த 1000 rupees நீங்க கிழிச்சு போடுவீங்களா கல்ல? மாட்டேன் சார். கிழிக்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் 1440 minutes கொடுக்குறான்ல. சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த 1440 minutes நீங்க ருபீஸை கால்குலேட் பண்ணுங்க. இதே 1440 rupees-ஆ இருந்தா நம்ம இது பண்ணுவோமா, அது வேஸ்ட் ஆகுமா? மாட்டோம் சார். ஆக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பெருமானம் தெரியல. இது வந்து 1 ரூபா இல்ல, இது அதாவது டாலர் மில்லியன் பில்லியனோட விலை மதிப்பு இல்லாதது டைம். ஒன்ஸ் எ டைம் கான் இட் வில் நாட் கம் பேக். நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இளமை காலத்துல மனைவி மக்களோட இருப்பதனுடைய அருமை புரியும். அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, இப்ப அவங்களால வாங்க முடியாது. சோ டைமை வந்து நம்ம மெட்டீரியலா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேல நம்ம வாழ்றோம். மெட்டீரியலா எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப நம்மளுடைய டைம், இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒரு கம்பெனில உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சப்போஸ் ஒரு 500 ரூபாய் சம்பளம் தராங்க அப்படின்னா 1 ஹவருடைய மதிப்பு உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ ஒரு நிமிடம் நீங்க வேஸ்ட் ஆகக்குள்ள இவ்வளவு மணி காசு நீங்க என்ன பண்றீங்க, வேஸ்ட் பண்றீங்க. சோ இம்மை என்பது ஒரு துளி, மறுமை என்பதுதான் நமக்கு கடல். ஆனால் இந்த உலகம் தான் ஹுப்பு துனியா, இந்த துனியா தான் நமக்கு மறுமைக்கான ஆகிரத்துக்கான விளைநிலம். அப்ப ஆகிரத்துல நம்ம நல்ல சூனத்தை நோக்கி போகணும், அல்லாஹ்வுடைய கருணையை பெறணும்னா அதுக்கு இந்த உலகத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், உழைச்சாகணும். அதுக்கு போய் நம்ம மறு உலகத்துல போய் என்ன பண்ண முடியாது, உழைக்க முடியாது. இந்த உலகத்துல தான் நம்மளால உழைக்க முடியும். ஒரு பிரபலமான ஹதீஸ் நமக்குலாம் தெரிஞ்ச ஹதீஸ், 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்துங்கள், முதுமைக்கு முன்னால் உங்கள் இளமையை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்துக்கு அதாவது நோய்க்கு முன்னால் உங்களோட ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள், வறுமைக்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்துங்கள், உழைப்புக்கு முன்னால் உங்களோட ஓய்வு காலத்தை பயன்படுத்துங்கள், மரணத்துக்கு முன்னால் உங்களுடைய வாழ்வை பயன்படுத்துங்கள். அந்த இளமை முதுமை மட்டும் அப்படி ரிவர்ஸா வரும், முதுமை இங்க வரும், இளமை எங்க வரும். சோ இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம், இப்ப வந்து நோய்வாய்ப்படுறீங்க, உங்களால ஆரோக்கியமான நேரத்துல செய்யலாம்னு நினைச்ச பல விஷயங்களை இப்ப செய்ய நேரம் கிடைச்சாலும் உங்களால என்ன முடியாது, செய்ய முடியாது. நம்ம பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட துஆ செய்யறேன். ஒரு ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியாவில இருந்து போறவங்க தான் வயது முதிர்ந்தவர்களா இருப்பாங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுல மக்தப் மதரசால எப்படி படிச்சிருக்கிறோம்னா, 5 கடமைகள், 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோம்பு, 4வது ஜக்காத்து, 5வது லாஸ்ட் என்ன ஹஜ்ஜு. அதனால ஹஜ்ஜு லாஸ்டா வச்சுப்போம். அதுக்கு நம்மளால ஒரு புதுசா விளக்கு வேற கொடுப்போம். பாய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பாவம் செய்யக்கூடாது, பாய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பாவம் செய்யக்கூடாது, அதனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா ஹஜ்ஜுக்கு போலாம் அப்படின்வாங்க. ஆனா இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இள வயதுல ஹஜ்ஜுக்கு வருவாங்க. நீங்க இள வயதுல ஹஜ்ஜுக்கு போகல நிறைய கிரியைகள் உங்களால செய்ய முடியும், முதிய வயதுல செய்ய முடியாது.
இது ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, பல காரியங்களுக்கு இது பொருந்தும். அப்ப இளமை என்பது முக்கியமான ஒரு விஷயம், ஆரோக்கியம் என்பது முக்கியமான விஷயம். செல்வம் இருக்கக்குள்ள காசு கொடுக்கணும். செல்வம் இருக்கக்குள்ள ஒத்தவனுக்கும் ஈக்காக்கு என்ன பண்ணிருக்க மாட்டான், தர்மம் பண்ணிருக்க மாட்டான். ஆனா வறுமையில இருக்கக்குள்ள அல்லாஹ் மட்டும் எனக்கு செல்வம் தானாக்கனா ஆக்கிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செல்வம் இருக்கும்போது செல்வத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யணும். உழைக்கக்கூடிய பருவம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்கணும். வாழும் போது அல்லாஹ்வுக்காக வாழணும். அப்பதான் நம்ம வந்து மரணத்துக்கு பின்னால் கை சேதப்படாத மக்களாக நாம் இருப்போம். சோ மறுமையில 4 கேள்விகள் கேட்கப்படாமல் எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண மாட்டான், இடத்தை விட்டு நகர மாட்டான். அதில் ஒன்று, உன்னுடைய வாழ்வை எவ்வாறு கழித்தாய், உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு அடைந்தாய், செல்வத்தை எவ்வாறு செலவழித்தாய், அறிவை எவ்வாறு பயன்படுத்தினாய். இது 4 முக்கியமான கேள்வி. சோ வாழ்வு, அதுல செல்வம், செல்வத்தை எவ்வாறு செலவு பண்ணீங்க, அதை எவ்வாறு அறிவை எவ்வாறு பயன்படுத்தினீங்க. சோ இதோட நம்ம இந்த இன்னைக்கு டாபிக் முடிச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய வேலைகளை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, Q1, Q2, Q3, Q4 சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவசியமானது, அவசியம் இல்லாதது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவசரமானது, அவசரம் இல்லாதது. யாராவது ஒரு சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்களேன். யாராவது ஒரு சிஸ்டர் சீக்கிரமா. சார் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். யாருமா? சஹிதா பானு. கேட்டா வரவங்க ஒண்ணு சொல்லிடுறேன், நாளைக்கு கரெக்ட் டைம் வந்துருங்க. ஏன்னா நம்ம 40 மினிட்ஸ் தான். இப்ப பாருங்க 30 மினிட்ஸ்ல வரீங்க, நான் எப்படி நான் அட்டெண்டன்ஸ் போடுறேன் சொல்லுங்க. 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போயிடுச்சுன்னா அட்டெண்டன்ஸ் போடுறது அர்த்தமே இல்லை. நீங்க ஆனா ஃபுல்லா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி லேட்டா வந்தவங்க நீங்க இது பண்ணுங்க. ஓகே சஹிதா பானு சிஸ்டர், இப்ப பாருங்க, அவசியம் அவசியம் இல்லைன்னு இருக்கு, இங்க அவசரம் அவசரம் இல்லைன்னு இருக்கு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? அவசியம் அவசியம் இல்லை, அவசரம் அவசரம் இல்லை. சிஸ்டர் சொல்லுங்க. சாஹிதா பானு சிஸ்டருக்கு தெரியல. கட்டாய் கேக்குது சார், என்ன கேட்டீங்கன்னு கேட்கல. அவசியம் கட்டாய் கேக்குது, நீங்க என்ன கேட்டீங்கன்னே தெரியல. சரி, மத்தவங்க யாருக்காவது கிளியரா கேக்குதாமா? ஓகே. அவசியம் அவசரம் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? அவசியம்னா நமக்கு இப்போ என்ன சொல்றது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சாப்பிடுறோம்னா சாப்பாடு ரொம்ப அவசியம். இப்போ ஒரு வேலை ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ அந்த வேலையை முடிக்கணும்னா இது ரொம்ப அவசரத்துல நம்ம போய் சாப்பிட்டு போவோம், அர்ஜென்ட். லைக் இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா இந்த மெடிசன் இப்போ கொடுக்குறது ரொம்ப அவசரம், அர்ஜென்ட். ஒரு நோயாளி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, சோ அது வந்து அவசரம். இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட வச்சிருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு கூட இந்த ஹாஸ்பிட்டல் உதாரணம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன் இப்ப டப்புன்னு. அதாவது இப்போ ஒரு ஆபரேஷன் வச்சுட்டாங்க, ஆனா அந்த ஆபரேஷன் அடுத்த வாரம் தான். இது அவசரமா அவசியம், அதை மட்டும் சொல்லுங்க. அவசியம் சார். அவசியம் அவசரம், அது அவசரம், அது அவசியம் அவசரம் இல்லை. அப்படின்னா அது எங்க வந்துரும்? Q2ல வந்துரும். புரியுதா? புரியுது. அல்ஹம்துலில்லாஹ் புரியுது சார். நீங்க வந்து தண்ணி குடிக்கிறீங்க, ஏதோ சாப்பிடுறீங்க, விக்கல் எடுக்குது, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணுங்கிறது இப்ப என்ன? அவசியம். Q1 சார். அவசரம் அவசியம் ரெண்டுமே வரும். அவசரம். ஓகேவா? அவசியம் கூட அப்ப அது வந்து Q1ல வந்துடும். அதாவது Q1ல வெறும் பெரிய வேலைகள் தான் இல்ல, சின்ன வேலைகள் கூட வரும். இன்னைக்குள்ள நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு வராதவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோ பார்த்துட்டேன்னு மெசேஜ் போடணும். இது எதுல வரும்? அவசியம் சார். சில வேலைகள் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல சில பயான்கள்லாம் பார்க்கணும்னு நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். அது அவசியமா இருக்கலாம், ஆனா அவசரம் இல்லை, உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம செய்யற வேலைகளை பல வேலைகள் Q4லயும் வரும், அது அவசரமும் இல்லை அவசியமும் இல்லை.
குறிப்பா அவங்க வீட்டுல நடந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது, இல்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்த பத்தி பேசுறது, இதெல்லாம் இதெல்லாம் எதுல வரும்? Q4ல சார். நம்மளே நம்ம வேலைகளை ஒரு நாளைக்கு பண்ற வேலைகளை கணக்கு போட்டா Q4ல வர்றத மேக்சிமம் நம்ம டோட்டலா ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? எதுக்கு ரொம்ப முக்கியம்னா Q1 கொடுக்கணும், அடுத்தபடியே Q2 Q3 அந்த அந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நேர முகாமைத்துவம். இத நீங்க மைண்ட்ல வச்சுங்க. நாளைக்கு டைம் இருந்தா இதை பத்தி டீட்டெயில்டா பேசலாம். இல்லைன்னா இதை பத்தி பேசணும்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க, குரூப்ல நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். நேரம் என்பது ஒரு பண்டமாற்று. நேரம் பணம், பாசம், அறிவு, நோய், வளர்ச்சி எல்லாத்தோட நேரத்தை என்ன பண்ணலாம், நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நேரம் இருந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஒருத்தவங்களோட பாசத்தை காட்டுறதுக்கு நமக்கு நேரம் வேணும். சில பேர் சம்பாதிப்பாங்க, குடும்பத்துக்காக தான் ஓடா உழைக்கிறேன், ஆனா பொண்டாடி பேரோட பேசுறதுக்கு நம்ம நேரம் இருக்காது. என்ன, அறிவை வளர்த்துக்கணும்னா நேரம் வேணும். நோய் குணமாகணும்னா அதுக்கான நேரத்தை நம்ம வளர்ச்சி அடைவதற்கு நேரம் தேவைப்படுகிறது. ஸோ நேரம்ங்கிறது என்ன, ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள். இப்ப ஃபைனலா யாராவது 2 பேர் சொல்லுங்க, எல்லாரும் அனைமா பர்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? உங்க பர்ஸ்ல இப்ப எவ்வளவு எக்ஸாக்டா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு? பர்ஸ பார்க்காம சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவோம் சார். எப்படி சார் இப்ப ஏடிஎம் வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. நான் 1500 வச்சிருக்கேன், ஏடிஎம் வச்சிருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். நாங்கெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம், நீங்க ஏடிஎம்மே வச்சுக்கிறீங்களா? ஏடிஎம் கார்டு தான் சார் வச்சிருக்கேன். அப்படி சொல்லுமா? அவர் பயந்துட்ட ஏடிஎம் இருக்குன்னா ஜக்காத் கொடுக்கணும், நிறைய காசு தேவைப்படுது, உங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி, வேற நம்ம டப்புன்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிப்போம். எத்தனை கார்டு இருக்கு, எவ்வளவு காசு இருக்கு, நானே இப்ப காசு தான் பாக்குறேன், தெரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ் இல்லை, நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான கவனம் இல்லை, கவன சிதறல்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கிறதுனால ஒரு ஒரு இட்லி தோசை சாப்பிட்டக்குள்ள கூட போன் பார்த்துக்கிட்டே, மொபைல் பார்த்துக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே அவன் சாப்பிட்டது இட்லியா தோசையான்னு தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வீட்டுல டீ கொடுத்துருப்பாங்க, நம்ம காஃபி சூப்பரா இருந்துச்சு பண்ணுவான். ஏன்னா அவன் டீயோ காஃபியோ குடிக்கல, அவனோட முழு கவனம் எங்க இல்லை, குடிக்கிற பானத்துல இல்லை. அவன் வேற எதையோ பார்த்துக்கிட்டு வேற ஏதோ சிந்தனையில டிரைவிங் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நேரம் ஆக்சிடென்ட் தான். ஸோ அப்போ நம்ம நேரம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பர்ஸ்ல இருக்கிற பொருளே நமக்கு முழுசா எக்ஸாக்டா என்னன்னு கான்சியஸ்னஸ் இல்லை. சில பேருக்கு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த இருக்கிறவங்க கூட நேரத்தை இன்னைக்கு 24 மணி நேரத்தை நான் எப்படிலாம் செலவு பண்ணேன், எத்தனை நிமிடங்கள் வீணாக செலவழித்தேன், எத்தனை நிமிடங்கள் ஓய்வுக்காக செலவழித்தேன், எத்தனை நிமிடங்கள் நடைபயிற்சிக்காக செலவழித்தேன், எத்தனை நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக செலவழித்தேன். நம்மளால இப்ப எழுத முடியுமா? உங்களால பர்ஸ சொல்லிட்டீங்க, டைம் சொன்னா பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? அப்ப அதுதான் பணத்துக்கும் டைமுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வித்தியாசத்தை நமக்கு காட்டுது. சரியா? சோ இன்னையோ இந்த இதனோட நம்ம முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் இதை எடுத்துறேன், அட்டெண்டன்ஸ். இல்லைன்னா சார் நீங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல என்ன செய்யறோன்னே தெரியாது, அது 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் சார். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, மொபைலும் கையுமா இருக்காங்க. ஓரளவு நமக்கெல்லாம் தெரியும். அப்பனா உங்களுக்கு தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது. நானும் இப்ப இருக்கிற கிட் தான். நீங்க வேற. நீங்க என்ன சார், என்ன வயசா 2000 கிட்டுங்களா? தெரியல, அதுக்கு பின்னாடி தலை வச்சுங்க, பிரச்சனை இல்லை. சூப்பர். நீங்க பாட்டு அதே சாக்கா வயசு ஏத்திட்டு போயிடுறீங்க. அல்லாவே இதே இப்ப எல்லாம் அன்மியூட்ல இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல நேரம் கொந்தளிச்சிருப்பாங்க இல்லையா? சரி, ஒண்ணு பண்றீங்களா? அந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் இதுல ஏதாவது வேற டவுட் இருக்கா? இல்ல சார், அல்ஹம்துலில்லாஹ்.
இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அதை பத்தி இது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து குரூப்ல கூட மெசேஜ் போட்டு விடுங்க. ஸோ தட் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெசேஜ் அதாவது நீங்க கேட்கிற கேள்வி வந்து முடிஞ்ச வரைக்கும் பர்சனலாவே கேளுங்க. அது ரொம்ப பர்சனலா இல்லைன்னா ஆன்சரை மட்டும் நான் வந்து குரூப்ல போடுறேன். ஏன்னா சில சிஸ்டர்ஸ் ஏற்கனவே சில கேள்விகள்லாம் கேட்டீங்க பர்சனலா. ஓகே, அது நல்ல விஷயம்தான். ஏன்னா சில நேரங்களில் குரூப்புக்கு தேவையில்லாத இதா கூட அது இருக்கும். பட் அது ஆன்சர் குரூப்புக்கு தேவைன்னு நான் ஃபீல் பண்ணனா மட்டும் நான் வந்து குரூப்ல போடுறேன். சப்போஸ் அது உங்க பர்சனல் விஷயம் அப்படின்னா அது நம்ம போட மாட்டோம். பயப்பட வேணாம். நீங்க பாட்டு என்னடா சார் நம்ம பர்சனலா கேட்டா எல்லாத்தையும் குரூப்ல போட்டுறாரு, பர்சனலா கேட்க கூடாத பழகு நீங்க இது பண்ண வேணாம். ஏன்னா பல்லாவரத்துல வந்து 2008ல 2007-8ல அந்த ரேவனருக்குள்ள சென்னையில 2 இயர்ஸ் இருந்தேன். அப்போ வந்து அங்க ரஹ்மான் ஒரு பள்ளி இருக்கு. ஜும்மா பையன் பண்ணுவேன். ஜும்மா பையன்ல ஃப்ளோல அன்னைக்கு காலைல ஒரு ஆள்கிட்ட பேசுறது நேற்று பேசுனதெல்லாம் வந்துடும். வெள்ளிக்கிழமைனாலே என்கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம பேசலாம் வாய் ஜும்மால சொல்லிடுவாரு அப்படின்ட்டு. சரி, ஹைரேல உங்களுடைய சாட்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்து நான் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேணும். ஹுசேன் பாபு சொல்லுங்க ஜி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ கேள்வி கேட்டீங்கல்ல. ஓகே, நான் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார், இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன். ஓகே சிஸ்டர்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அந்த கல்வி பணிக்காக நம்ம கேட்டிருந்தது இப்போ இன்னும் ஒரு 22,500 ரூபாய் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. நிறைய சிஸ்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க, சில பேர் வெளியில கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 22,500 பெண்டிங் இருக்கு. யாருக்காவது வாய்ப்பு இருந்தா இன்ஷால்லா அதுவும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷால்லா. ஏன்னா அது வந்து அடுத்த நோன்பு வரைக்குமான அந்த 1 இயர் கல்வி ஆண்டுக்கான செலவு அது. நெல்லிக்குப்பம் சைட்ல யாராவது இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல ஒரு இஃப்தார் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம். வாய்ப்பு இருந்தா கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. நெல்லிக்குப்பம் சகோதரர்கள் யாராவது இருந்தா இன்ஷா அல்லாஹ். சரி, இதோட நம்ம முடிச்சுப்போம். சுபானக்கல்லாம் ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.